10ஆம் திருமொழி, அதாவது அவருடைய பகுதி பகுதியா பிரிக்கும் போது இந்த 4வதுல வரக்கூடிய 10ஆம் திருமொழி. இந்த இதுல வந்து திருவரங்கத்துல இருக்கக்கூடிய அரங்கனின் பெருமையை அவரு இதற்கு முந்தைய 2 பத்துகள்லையும் பேசுறாரு. இப்போ இந்த திருவரங்கத்தில் இருப்பவன் எனக்கு எப்படி அருள் செய்ய வேண்டும், ஒரு ஒரு தனி ஆளா எனக்கு. இப்ப முதல் இதுக்கு முந்தைய 2 பத்துக்களும் போவோம், 8வது பத்து 9வது பத்துக்கும் போவோம். ரெண்டுலையும் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த அரங்கம் என்பது எப்படிப்பட்ட தெய்வம் இருக்கக்கூடிய எவ்வளவு அழகான ஊர், அததான் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா. இப்போ முதல் 8ஆம் திருமொழியில போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு பாட்டு எடுப்போம். முதல் பாட்டு எடுத்தோம்னா, மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கனையா உருவுருவே கொடுத்தான் ஊர், தோதவத்தி தூய்மறையோர் துறைபடிய துளும்பி எங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனலரங்கம் என்பதுவே அப்படின்னு சொல்லி இறைவனுடைய அந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அவதார பெருமைகள் என்னென்னங்கிறத சொல்லி, அப்பேற்பட்ட தெய்வம் இருக்கிற ஊர், இந்த ஊரினுடைய அழகு எப்படிப்பட்டது என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வரிகளில் அந்த தலத்தில் இருக்கும் இறைவனது பெருமை, இன்னொரு 2 வரிகளில் அந்த தலத்தின் பெருமை, அப்படி பாட்டை திருவரங்கத்தை சொல்லிக்கிட்டே வராரு. அடுத்த 9ஆம் திருமொழியில இருக்கிற 10 பாடல்களையும் அதையே தான் அவர் செஞ்சார். எப்படிப்பட்ட இது அப்படின்னு, மர அடியை தம்பிக்கு வான்பனயம் வைத்து போய் வானோர் வாழ செருவுடைய திசைக்கருமம் திருத்தி வந்து உலகாண்ட திருமால் கோவில் திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர்க்கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீளம் காற்று ஆட்ட ஓ சலிக்கும் ஒளி அரங்கமே அப்படின்னு அரங்கத்தின் பெருமைகளை பாடுறார். இறைவனது அவதார பெருமை, இறைவன் இருக்கக்கூடிய தலமாகிய திருவரங்கத்தின் பெருமை, இப்படி ஒரு 20 பாட்டுகளை பாடிட்டார். அதற்கு அடுத்த 10 பாட்டு வரும்போது என்ன பாடுறாருன்னா, இந்த திருவரங்கத்தில் இருக்கும் தெய்வமாகிய நீ என்னை காத்தருள வேண்டும். டைரக்டா என்னை, இதுவரைக்கும் அப்படி அவரு கேட்கல. இதுக்கு முந்தின 20 பாடல்கள்லையுமே அவரு என்னையை காப்பாத்துன்னு கேட்கல, எல்லோரையும் காப்பாற்றும் தெய்வம் அவன் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இப்ப வந்து என்னைய காப்பாத்துன்னு ஒரு 10 பாட்டு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது எதிலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, மிருத்யு அப்படின்னு வடமொழியில சொல். மிருத்யு அப்படின்னா மரண பயம், மரணம் கிடையாது. மிருத்யு அப்படின்னாலே மரண தருவாயில் ஏற்படும் பயம், அந்த பயத்திலிருந்து என்னை விடுவிப்பாயாக. இப்போ மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க, நிறைய இடங்கள்ல இப்போ போட்டு விடுறாங்க இல்லையா, உருவாரு கமிக பந்தநாத் அப்படின்லாம் சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம், சிவன்கிட்ட வேண்டது. வெள்ளரி பழம் அது பழுத்த உடனே எப்படி கொடியிலிருந்து தானே விடுபடுமோ, அதை போல இந்த உலகிலிருந்து நான் விடுபடும்படியாக எனக்கு அருள்வாயாகன்னு சிவனை பார்த்து கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய மரணம் அனாயாச மரணம், ரொம்ப ஈஸியா இருக்கணும், கிடந்து நான் சீரழிய கூடாது, பயந்து சாகக்கூடாது நான். அப்ப மிருத்யுனாலே மரணத்திற்கான பயம், அப்ப மிருத்யு ஜெயம், அதான் மிருத்யுஞ்சயம் சேர்த்து வரும்போது இஞ்சாயிருது. அது மிருத்யு ஜெயம், பயம் அப்படிங்கிற மரண பயம்ங்கிறத வெல்லுவது, மரண பயத்தை வெல்வதுதான் மிருத்யு ஜெயம். அப்ப மரண தருவாயில ஏற்படக்கூடிய அந்த, இப்போ எழுதின எவருமே மரணத்தை வெல்வதற்குன்னு சொல்லல. இன்னைக்கு டிவியில பேசுற நிறைய பேர் வந்து மிருத்யுஞ்சய மந்திரம் பண்ணா நம்ம மரணத்திலிருந்து தப்பிச்சிடலாம், அவ்வளவுலாம் நம்ம ஆட்கள் வந்து அதை எழுதி வச்ச எவன் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை. மரணம் தவிர்க்க முடியாது, மரணம் வந்தே தீரும்ங்கிறதுல ஒருத்தர் கூட நமக்கு டிஃபரன்ஸ் வைக்கல. நரசிம்ம அவதாரம் சொல்றது என்ன, நீ எவ்வளவு ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு மரணத்தை அவாய்ட் பண்ண நினைச்சாலும் மரணம் உனக்கு வந்து சேரும், நீ அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப எதை ஒன்னு தவிர்க்க முடியலன்னா எதனால நம்ம அதை நினைத்து பயப்படுறோம். மரண தருவாயில என்ன நிகழும்னு தெரியாதே, எனக்கு அடுத்து என்ன இருக்குன்னு தெரியாது, ஒரு ரூமுக்குள்ள போன்னு சொல்றாங்க, அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கும்னே தெரியல, அப்ப எனக்கு பயமா இருக்கும். அப்போ இந்த ரூம் எல்லாம் கடந்த ஒருத்தன் இருக்கான்பா, அவன் வந்து உன்னைய கூட்டு போவான்னு சொன்னா எனக்கு ஒரு தைரியம் இருக்கும். அப்படி மரண தருவாயில
இறைவனாகிய நீ என்னை அழைச்சிட்டு போன்னு கேட்கறதுதான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்றது. அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை தான் 10 பாடல்களாக ஆழ்வார் பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். எனக்கு மரண தருவாயில என்ன நிகழும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் யமகிங்கரர்களால் நான் தண்டிக்கப்படுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கேன் நான். அங்கிருந்து அந்த நொடியில என்னை காப்பாத்திக்கோ, என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு அப்படின்னு முதல்ல சொல்லி வைக்கிறார். இதுதான் அதனுடைய பொருள். சரி, இப்போ அடுத்ததுக்கு இன்னொரு பாயிண்ட்டுக்கு வருவோம். இத ஏன் இப்படி அப்ப ஆழ்வார் மரண பயத்தை நினைத்து நடுங்கி அப்படி இல்லை. இதை எழுதிய விஷ்ணு சித்தன் வேதங்களை ஓதி உணர்ந்து அதில் உபனிஷத்துகள் முதலியவற்றை கற்று தேர்ந்து எது பரம்பொருள் என்னும் ஐயத்தை நீக்கும் அளவிற்கு பிறருடன் வாது செய்து வெல்லும் அளவிற்கு பெரும் ஞானம் உள்ள ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவர் இப்படி வெறுமன மரணத்துக்கு பயந்து நடுங்கிற மாதிரி பாட்டு எழுதியிருக்காருன்னு சொன்னா அப்ப அது வெறும் ஒரு ஒரு புறக்காட்சி மாதிரி தான் இருக்கு. அப்ப அவர் எதை மனதில் வைக்கிறாரு? இந்த உலகில் மனிதர்களோடு வாழ்நாள் முழுவதும் செய்யப்படும் செயல்கள் ஒருவன் நல்லவனா இருப்பதும் தீயவனா இருப்பதும் சட்டத்தின் வழியாகவோ இருக்கிறதுலயே ரொம்ப குறைந்தபட்ச அதமபட்சமாக, அதமம்னா தவறான வழி கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப குறைந்தபட்ச சாத்தியதை, அதான் அதமம், குறைந்தபட்ச சாத்தியங்களோட ஒருவனை நெறிப்படுத்த முடிஞ்சது சட்டம். ஏன்னா சட்டத்தை மீறினா தண்டனைன்னு உண்டு. சட்டத்துக்கு ஒருபடி மேல இருக்கக்கூடியது நெறி. இந்த நெறிங்கிறது மூத்தோர்களால் வகுக்கப்பட்டது, சமூகத்தால் செய்யப்படுவது. இப்போ எந்த நிலையிலையும் நாம யாரும் ஆடை இல்லாமல் தெருவில் இறங்குவோமா? அல்லது அரையாடை மட்டும் உடுத்து தெருவில் இறங்குவோமா? சட்டம் அதை தவறுன்னு சொல்லுதா? சட்டம் நீ ஃபுல் பேண்ட் ஃபுல் வேட்டி கட்டி சட்டை போட்டுதான் போகணும்னு சட்டம் சொல்லுதா? சொல்லலையே. ஆனா நீ ஏன் அதை செய்யறதுக்கு தயங்குற? அப்போ அது சட்டம் இல்லை, நெறிகளின் அடிப்படையில், சமூக விழுமியங்கள், வேல்யூ சிஸ்டம், அதன் அடிப்படையில் அது சரி தவறுன்னு மனிதர்களை ஒரு வகைக்குள்ள கொண்டு வருது. அப்ப சட்டம் அதமபட்சம், நெறிகள் மத்தியமபட்சம். அப்ப உயர்ந்தபட்சமாக ஒருவனை வாழச் செய்வது, பிறருக்கு துன்பமின்றி பிறருக்கு எந்த துரோகமும் இழைக்காமல் நல்விதமாய் ஒருவனை வாழச் செய்வது எது அப்படின்னா அவனுடைய மனம்தான் அதை செய்ய முடியும். எந்த நிலையிலையும் நாம் தவறிழைக்க மாட்டேன்னு சொல்ற ஒருத்தனை நம்பி நீங்க எந்த பொறுப்பையும் கொடுக்கலாம், எந்த செயலையும் அவனை நம்பி செய்யலாம். ஏன்னா அவன் எந்த நிலையிலும் தவறளிக்க கூடாதுன்னு தனக்குள்ளேயே உறுதியா இருக்கான். அவனை சட்டமும் நெறியும் அவனுக்கு 2ஆம் பட்சம். என் மனசு என்னைய திருடன்னு சொல்லும், நான் திருட மாட்டேன். என் மனசு என்னை அயோக்கியன்னு சொல்லும், நான் இப்படி தவறான செயலை செய்ய மாட்டேன்னு சொல்ற ஒருத்தன் இருந்தான்னா அப்ப நமக்கு அதுதான் சிறப்பு, அதான் உத்தமம். அப்ப உத்தமனாக ஒருவன் இருக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நீ உன் வாழ்நாள் முழுவதும் நீ பிறந்து 80 வருஷம் வாழ்ற, 80 வருடங்கள்லயும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தவறு செய்யக்கூடாது நீ நினைச்சனா, நீ வாழ்ந்து முடிக்கும் போது உனக்கு என்ன ஆகுங்கிறத மனசுல நினைச்சு வச்சுக்கோ. நீ இன்னைக்கு வாழ்றதுதான் நித்தியம்னு நினைக்கிற, ஆனா மவனே நீ ஒரு நாளைக்கு சாவ. அப்படி சாவ போகும்போது உன்னை யமகிங்கர்கள் இழுத்து கொண்டு போய் நீ செய்த பாவத்துக்கெல்லாம் உன்னை வச்சு வசக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது நம் மனதிற்குள்ள ஒரு 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 நடுக்கத்தை உண்டு பண்ணுது. நாம் இன்னைக்கு செய்த அத்தனை பாவங்களுக்கும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து செய்த பாவங்களுக்கு, அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கரண கலேவரங்கள் அப்படின்னு, காரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உறுப்புகளை கொண்டு கலேபரங்கள், அதற்குடைய உறுப்புகள், பார்த்தலாகிய காரணத்திற்கு கலேபரமாகிய கண்கள், கருவியாகிய கண்கள், இந்த 2ஐயும் கொண்டு நாம கர்மத்தை இயற்றுகிறோம். அதான் 3 நம்ம சொன்னோம் இல்லையா, கரணம், கலேபரம், இது கர்மம். இந்த காரணங்களால் இந்த கருவிகள் இயக்கப்பட்டு ஒரு கர்மம், ஒரு வினை ஆற்றப்படுகிறது. இந்த வினை ஆற்றுவது நல்வினையாக இருப்பதற்காகத்தான் கரணமும் கலேபரமும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதே கர்ணத்தையும் கலேபரத்தையும் கொண்டு நான் தீவினைகள் தான் ஆற்றுவேன் என்று சொன்னால், அந்த வினைகளுக்கு எப்படி நல்வினைகளுக்கு நற்பயன் உண்டோ தீவினைகளுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிய வைக்கிறாங்க. அப்போ நான் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒட்டுமொத்தமா பதில் சொல்லணும், அன்னைக்கு பதில் சொல்ற நாள் அன்னைக்கு நான் ஒழுக்கமானவனா நிக்கணும்,
இந்த எண்ணத்தை உருவாக்காத ஒரு மதத்தை நீங்க சொல்லுங்க. கிறிஸ்தவத்துல உண்டு, இதுல கிறிஸ்தவத்துல அது ஒரு நாள் இல்லையா? அந்த நாள்ல இறைவன் நீதியின் ஒளிரும் வாளுடன் இறங்கி வருவான். அதனாலதான் அவங்க புதைக்கிறாங்க. அன்னைக்கு புதைக்கப்பட்ட அவ்வளவு பேரையும் எழுப்பி அவன் உங்க கணக்கு சொல்லுவான், நீ என்ன பாவம் செஞ்ச, என்ன புண்ணியம் செஞ்சேன்னு. அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது கொடுப்பான். நீதி நாள், தீர்ப்பு நாள் ஒண்ணு வரும். இஸ்லாத்துல அது உண்டு. இத்தோளின் இருபுறமும் மலக்குகள் உட்கார்ந்துருக்காங்க. மலக்குகள்னா நம்ம யமகிங்கரர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அந்த தேவர்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இடது தோல்ல இருக்கிற மலக்கு நீங்கள் செய்கிற பாவங்களை அறிக்கையிட்டு கொண்டே வருவான், லிஸ்ட் போட்டே வருவான். வலது தோளில் இருக்கக்கூடிய மலக்கு நீங்கள் செய்த நற்காரியங்களையும் நீங்கள் செய்த தொழுகையின் அளவையும் இந்த வலது தோளில் இருக்கக்கூடிய மலக்கு குறித்து வைத்து கொண்டே வருவான். நீதி நாள்ல அல்லாஹ் முன்னாடி நின்று நீங்க பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லும் போது நீங்கள் சொல்ற பதில் சரியா தவறாங்கிறத இந்த ரெண்டு மலக்குகளும் சொல்லுவாங்க. ஐயா அவன் பொய் சொல்றான், இவன் இந்த மாதிரி பாவம் பண்ணான், இல்ல இவன் இந்த மாதிரி நல்லது பண்ணியிருக்கான்னு ரெண்டு பேரும் அறிக்கையிடுவாங்க. அப்போ எல்லா மதங்கள்லயுமே மரணத்திற்கு பிறகு என்ன நிகழும், உனக்கு ஒரு தண்டனை இருக்கு, அதை மனதுல வச்சு வாழும்போது ஒழுங்கா வாழ்வாயாக அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. அதை ஒட்டிதான் இந்த தாட்டை நீங்க பார்க்கணும். இது பெரியாழ்வார் பயந்துட்டு எழுதின பாட்டு எல்லாம் கிடையாது. அவருக்கு தெரியும், அவர் 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 ஏற்கனவே அவர் ஒரு பெரிய நிலையை அடைந்த ஒரு ஆச்சாரியன். அவன் அப்படிப்பட்ட ஆச்சாரியர் ஆச்சாரியன் இப்படி இருக்க மாட்டான். இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கிற ஆளா இருந்தா அந்த ஆச்சாரியன் ஆயிருக்கவே மாட்டாரு அவரு. அப்ப இது மத்தவங்களுக்கு சொல்லப்பட்டது. குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு 10 பாட்டு எழுதியிருக்காரு. என்னையா பேர் வைக்கிறீங்க, நம்பி பிம்பின்னு எல்லாம் திட்டியிருக்காரு. அதை நான் அவருக்காக எழுதினதா? அத மாதிரி இந்த பாட்டு. இப்ப இதுல அந்த முதல் பாட்டு சொல்றத பாருங்க. துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்வு இடத்து துணையாவரென்றே ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன், ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு வந்து என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேங்கிற வார்த்தைய ஒரு முறை கூட கேள்விப்படாத ஒரு வைணவர் கூட இருக்க முடியாது. அந்த வார்த்தை அவ்வளவு பிரபலம். அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, தன்னைய பாவியாக்கிக்கிறாரு இந்த இடத்துல. அவர் எக்ஸாம்பிளுக்கு மக்களை பார்த்து சொல்லல, தன்னையே ஒரு உதாரணம் ஆக்கிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, துப்பு உடையாரை, துப்புங்கிற சொல் இருக்கு இல்லையா, துப்பு அப்படின்னா எச்சில் துப்புறதுங்கிறது ஒண்ணு, இன்னொரு பொருள் துப்புக்கு மிகுந்த திறனுடைய, நல்ல சாமர்த்தியமுடைய அப்படிங்கிற பொருள். அதனாலதான் கொஞ்சமாவது துப்பு இருக்கா அவனுக்கு அப்படின்னு திட்டும் போது ஒரு வசை சொல்ல வருது பாத்தீங்களா. துப்பு இருக்கா அவனுக்கு, துப்பு கெட்டத்தனமா வேலை செய்யற, துப்பு கெட்டத்தனம் அப்படின்னா என்ன, துப்புனா அறிவு திறன், அறிவு திறன் இல்லாம வேலை செய்யறிய அப்படின்னு சொல்றதான் துப்பு கெட்ட செயல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப துப்பு உடையார் அப்படின்னா அனைத்து திறனையும் உடையவர், அடைவதெல்லாம் துப்புடையாரை அடைவதெல்லாம், அப்படி அனைத்து திறன்களையும் உடையவரை சென்று சேர்வது எல்லாம். அப்போ சோர்வு இடத்து துணையாவர் என்றே, அதாவது நான் சோர்ந்து போகும்போது, எது சோர்ந்து போகும்போது, இந்த கரண கலேவரங்கள் சோர்ந்து போகும்போது, என்னுடைய உடல் தளர்ச்சி அடையும் போது அதற்கு துணையாக ஆவார்கள். யாரு? துப்புடையாரை அடைவது. ஒரு நல்ல திறனுடையவரை அடைவது நான் தளர்ந்து போகும் காலத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணி ஒப்பிலேனாகிலும் நின்னடைந்தேன். ஒப்பிலேன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஒப்பு இல்லாதவன் அர்த்தமா? அப்படி இல்லை, உனது அருளுக்கு ஒப்பு இல்லாதவன். அதாவது இந்த இடத்துல ஒப்பு அப்படின்னா பொருத்தம்னு அர்த்தம். ஒப்பு நோக்குதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒப்பு இங்க கம்பாரிசன் கிடையாது, பொருத்தம் பார்த்தல். உனது அருளுக்கு பொருத்தமானவனாக இல்லாதவனானாலும் ஒப்பு இலேன், நான் உன் அருளுக்கு பாத்திரமாற அளவுக்கு நான் ஒன்றும் பெருசா செய்யல ஐயா, உன் அருளுக்கு பாத்திரம் ஆகாதவன் என்றாலும் தளர்ச்சி அடையும் காலத்தில் திறனுடையவர் என்னை காப்பாற்றுவார் என்றுதான் உன்னை நான் அடைந்தேன், நின் அடைந்தேன், உன்னிடத்தில் சரணடைந்தேன். நீ யாரு?
ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் யானைக்கு அருள் செய்தாயே. இல்லையா? யானை வந்து கஜேந்திரன் வந்து ஆதி மூலமே அப்படின்னு கதறும்போது நீ வந்து அருள் செய்து கஜேந்திரனுக்கு நற்கதி கொடுத்து இல்லையா? அத மாதிரி நீ எனக்கு செய்ய மாட்டியா? எப்போ? நான் சாகும்போது. அப்போ நான் அப்போ அதுல ஒரு நுட்பம் இருக்கு, பிரமாதமா இருக்கு இந்த இடத்துல. அதனாலதான் இந்த பாட்டை அந்த இடத்துல சொல்றேன். சரி, ஆதி மூலமேன்னு கஜேந்திரன் எப்ப கதறினா? தன் கால்களை முதலை வந்து கவ்வி உள்ள இழுக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட மரண தருவாய். இன்னும் ஒரு நிமிஷம் விட்டு இருந்தா முதல்ல கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள இழுத்து யானைய சாப்பிட்டிருக்கும். அந்த மரண தருவாயிலும் மரண பயத்திலும் இருக்கும்போது கூட அது ஆதி மூலமேன்னு இறைவனை அதால் அழைக்க முடிந்தது. அந்த கான்சியஸ்னஸ் அதுக்கு இருந்துச்சு மரணத்தருவாய் வரும்போது. ஆனால் எனக்கு அப்படி கான்சியஸ்னஸ் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா மேலேயே அந்த வார்த்தையை சொல்லியாச்சு, சோர்வு இடத்து. ஐயா, என்னுடைய கலேபரங்கள் இருக்கே, என்னுடைய கருவிகள் இருக்கே, இந்த கருவிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வியரண்டியர் ஆகிட்டே வருது. ஒரு கட்டத்துல இந்த கருவிகள் எல்லாம் செயலிழந்து போயிரும். இது செயலிழந்து போகும்போது இக்கருவிகளால் தூண்ட பெற்று இயங்கக்கூடிய மனம் அதுவும் நிலையழிந்து போகும். அப்ப என் கான்சியஸே இருக்காது. அந்த நேரத்துல நான் உன்னைய சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுதான் இந்த இடம். எவ்வளவு அழகா சொல்றாரு. எய்ப்பு என்னை வந்து நலியும் போது, எய்ப்புனா இழைப்பு, மூச்சு இழைக்குது, மூச்சு விடவே சங்கடமா இருக்கு, நான் எப்படி உன் பேரை சொல்லுவேன்? வாதம், பித்தம், கபம், ஸ்லேட்டுமம்னு சொல்லுவாங்க, ஸ்லேக்ஷ்மம். இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பாடிக்குள்ள. அந்த சண்டை ஓடுற டயத்துல மூச்சு இழைப்பு வருது, மூச்சு கண்ணாப்புனான்னு ஆகுது. அப்படி ஆகும்போது நான் எங்கிருந்து ஒன்னே நினைக்க முடியும்? இதுதான் மனிதனுடைய எல்லை. மனிதனுடைய எல்லை அவனுடைய உடலின் திறன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட கரண கலேபரங்களினுடைய எல்லை இதுதான். கரணமும் கலேபரமும் உடைந்து விழுமானால், சோர்ந்து விழுமானால் உங்கள் மனம் செயல்படாதுன்னா அப்படியே சித்த விருத்தி நிரோதம் ஆயிராது. அது எந்த காலம்னு தெரியாம கிடந்து குழம்பும். வயதானவங்க படுக்கையில இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா, வேற ஒருத்தர் நினைச்சு நம்மள்ட்ட பேசுறதும், பகல் எது இரவு எதுன்னு தெரியாம பேசுறதும், சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகள் அப்ப நடக்கிறதா நினைச்சு அதுக்கு ரியாக்ட் பண்றதுமான கான்சியஸ்னஸ் தவறி போயிரும். அப்ப நான் உன்னை எப்படியா ஞாபகம் வச்சிருப்பேன்? இப்ப கான்சியஸா இருக்க போய் நான் 8:30 மணிக்கு கிளாஸ்ல உட்காரணும், இந்த புக்கை படிக்கணும், இந்த 10 புக்கை ரெஃபர் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. அப்ப எப்படி எனக்கு தெரியும்? அதனால அப்ப நான் சொல்லுவேனோ சொல்ல மாட்டேனோ, இப்ப சொல்லி வச்சிடுறேன். அப்போதைக்கு எப்போதைக்கு என்னுடைய அங்கங்கள் தளர்ந்து என் அறிவு குழம்பி நான் இழைப்பு வந்து விழும் காலத்துல எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அப்போது எனக்கு சொல்ல முடியாது. ஆனா இப்ப எனக்கு எல்லாமே சரியா இருக்கு. அதனால இப்போதுல இருந்தே உன்னைய சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். உனது புகழை நான் இப்போதே சொல்லி வைக்கிறேன்ப்பா. போ சாக போற நொடியில கூட யானையால ஆதி மூலமேன்னு உன்னைய கூப்பிட முடிஞ்சது. எனக்கு அப்படி முடியுமான்னு தெரியல. என்னுடைய அங்கங்கள் இப்படி கிடக்கு, என் மனம் எப்படி குழம்பி போகுன்னு தெரியாது. அதனால் அவை அனைத்தும் சரியாக இருக்கும் இந்த நொடியில் உன்னை வணங்கிக் கொள்கிறேன். இதை நீ மனதில் வைத்துக் கொண்டு அன்று வந்து என்னை காப்பாற்று. அதுதான் இதுல உள்ள பொருள். இப்ப இதை படிக்கிறப்ப என்ன சொல்லணும்? நீ அங்கங்களும் உனது மனமும் அவ்வளவு வலிமையோட இருக்கும்போது நீ இறைவனை வணங்க ஆரம்பிச்சாதான் உனக்கு அப்போ நல்லது கிடைக்கும். அப்ப இப்போ உனக்கு வலு இருக்குன்னு தவறான செயல்களுக்குள்ள போகாத. அதுதான் இதனுடைய பொருள். சாம் இடத்து என்னை குறிக்கொள் கண்டாய், சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள். நமனுடைய ஆட்கள், யமனனுடைய தமர் அப்படின்னா தமக்குரியவர். எவருக்கு உரியவர்? யமனுக்கு உரியவர். யமனுடைய ஆட்கள், யம கிங்கரர்கள். போம் இடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை, ஆம் இடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. எவ்வளவு இந்த பாட்டு இருக்கே, இதுல ஒரே நேரத்துல பெருமாளை நைஸா ஒரு குத்தும் குத்தி இப்படி என்னை கொண்டா வச்சிருக்கல,
அப்படின்னு ஒரு குத்தும் குத்தி கூடவே ஒரு விண்ணப்பமும் வச்சிடுறாரு. விண்ணப்பம் என்ன? சாம் இடத்து என்னை குறிக்கோள் கண்டாய். நான் சாக போற, அதான் மரண தருவாய், சாம் இடம், மரண தருவாயில என்னை குறிக்கோள். குறிக்கோள்னா என்னை நினைவுல குறிச்சு வச்சுக்கோ ஐயா, மனசுல வச்சுக்க. என்னைய ஒரு உள்ள ஒரு அலாரம் போட்டு ஒரு ரிமைண்டர் போட்டு என்னைய வச்சுக்கோ. எப்போ? நான் சாவ போற தருவாயில, என் மரண தருவாயில. யாரு? சங்கோடு சக்கரம் ஏந்தியவனே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பெருமானே, நான் இறந்து போற நொடியில என்னை நீ மனதுல குறிச்சு வச்சுக்கோ, நீ என்னை நினைச்சு வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? அப்பதான் நாம் அடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள். நாக்க மடிச்சிட்டு இந்த விஜயகாந்தனுடைய ஸ்டைல்ல வராங்களாம் யமகிங்கரர்கள். அப்படி நாக்க மடிச்சு, வாடா வா, உனக்கு இருக்கு, நீ செஞ்சதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு, உன்னை என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாரு அப்படின்னு அநேக தண்டம். தண்டம், அநேக தண்டம்ங்கிறது வடமொழி சொல், நேரடியா அப்படியே பயன்படுத்திடுறாரு. பலவிதமான தண்டனைகளும் கொடுப்பதற்காக அப்படியே நாக்க துருத்திட்டு ஆர்வத்தோடையும் கோபத்தோடையும் யமகிங்கரர்கள் காத்திருக்காங்க. போம் இடத்து, அப்படி அவர்களோட நாம் போக வேண்டிய இடத்துக்கு உந்திரத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. அந்த இடத்துக்கு அவங்களோட அந்த அப்படி போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது நான் உன்னை நினைக்கணும் இல்லையா? உன் திறத்து எத்தனையும், அதாவது உன்னுடைய எவ்வளவு புகழ், உன்னுடைய புகழ் அத்தனை புகழும் எனக்குள்ள கொஞ்சம் கூட புகா முடியாதபடி மாயையால் நான் மறைக்கப்பட்டிருப்பேன் பாத்தியா? அந்த மாயையில் வல்லவனாகிய நீ யாரு? இறைவன் தான் அந்த மாயையை கொடுக்கிறான். அந்த அதாவது அவனை நினைத்து நீங்க இந்த மரண துன்பத்திலிருந்து விடுபடலாம்னு சொன்னா, அப்படி விடுபட முடியாத அளவிற்கு மாயையில் சிக்க வைக்கக்கூடிய வல்லவன் எவன்? அவனும் இறைவன் தான், மாயவன். அதான் மாமாயன் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டாள் சொல்றாளே, மாமாயன் வைகுந்தன், மாமாயன் மாதவன் வைகுந்தன், அந்த வரிசையை போடுறாள்ல. மாமாயன் பெரும் மாயங்களை செய்யக்கூடியவன், மாதவன் மாதவத்தினால் அடையக்கூடியவன், வைகுந்தன் மாதவத்தின் விளைவாக இந்த மாயை அகற்றி வைகுந்தத்தில் இடம் தருபவன். அதான் வரிசையாவ போடுறா. மாமாயன் மாதவன் வைகுந்தனை அப்படின்னு தெளிவா சொல்றாவ. அப்ப அந்த மாயை அவன் உருவாக்குவது. எவ்வளவு புகழுடையவன், உன் புகழ்ல ஒன்ன கூட நான் செத்து போகும்போது நினைக்க முடியாதபடிக்கு மாயையில வல்லவனா நீ இருக்க, என்னைய மாயைக்கு உட்படுத்தி இருக்க. ஆம் இடத்தே, இப்ப ஆம் இடம்னா அழகிய இடம் அப்படின்னா, அழகியன்னா இந்த இடத்துல என்ன பொருள்னா, இப்ப நான் அந்த இடத்துல இல்ல. எந்த இடத்துல? சாம் இடத்து, முதல்ல சொல்றேன் இல்லையா, இப்ப நான் மரண தருவாயில இல்ல, ஆம் இடத்து அழகிய இடத்துல இருக்கேன், நல்ல இடத்துலதான் இருக்கேன். இப்போ உன்னையவே சொல்லி வைக்கிற ஐயா, அன்னைக்கு நீ மாயையில நீ என்ன செய்ய போறியோ இப்பவே யோசிச்சு பாருங்க. நான் ஜாஜா நீங்க ரொம்ப பிரமாதமா விளக்கம் சொல்றீங்கன்னு 80 வயசுலயோ 75 வயசுலயோ நாக்கு குளறி படுக்கையில நான் வீழ்ந்து கிடக்கும் போது இதை நான் நினைவுல சொல்லிட்டு இருப்பேனா எனக்கு தெரியாது. அப்ப இப்பவே சொல்றதுதான் புண்ணியம். சொல்லி வச்சிருவோம், நாராயணா நாராயணன் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். ஆம் இடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்ப இதனுடைய நுட்பம் என்ன? எப்பா என்னைக்கோ கடைசி காலத்துல போற காலத்துல நாராயணான்னு சொல்லி டபால்னு நீ நான் சொர்க்கத்துக்கு போயெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கெல்லாம்? அது அவன் பெயருடைய பெருமைக்காக சொன்ன கதை. ஒருத்தன் ஜாவ போற நேரத்துல நாராயணான்னு சொன்ன உடனே யமதூதர்கள் அவனை பிடிக்க நிக்கிறாங்க. அவன கடைசி பையன் பேர் நாராயணன். அவனை நாராயணான்னு கூப்பிட்ட உடனே இவனுக்கு வைகுந்தத்துல இருந்து தூதர்கள் வந்துட்டாங்களாம். யமதூதர்களை பார்த்து, இல்லையா சாகும்போது நாராயணான்னு சொல்லிட்டு அவன் பாவம் எல்லாம் கழிஞ்சது, நாங்க அவனை வைகுண்டத்துக்கு கூட்டு போறோம்னு சொல்லிட்டாங்களாம். இந்த கதையை எல்லாரும் சொல்றாங்க. உடனே இதை கேட்டு நமக்கு குஷியா இருக்கு. ரைட்டு, என்னென்ன செய்யணுமோ செய்வோம், கடைசியில போற காலத்துல நாராயணான்னு சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்குதான் அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பாட்டு எழுதியிருக்காரு. அப்படி கடைசி காலத்துல மண்டை குழம்பி போய் கை கால் இழுத்து நீ படுக்கையில கிடந்து மூச்சு வாங்கிட்டு கிடப்ப. அப்போ உனக்கு இதெல்லாம் ஞாபகம் நாராயணன் நீ வாயை திறந்து சொல்ல முடியுமா உன்னால? ஒழுங்கா இருக்கும் போதே அதை சொல்லு, இருக்கும் போதே ஒழுங்காரு, அப்ப போற காலம் நல்லா இருக்கும். அதை சொல்றதுதான் இத்தனை 10 பாட்டும். எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லையில் வாசல் குறுகச் சென்றால், பாட்டு கூட நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால அப்படியே அந்த வரிகள்ல இருந்தே சொல்றேன். எல்லையில் வாசல் குறுக, எல்லைனா என்ன? மானுட வாழ்வின் எல்லை. எல்லைங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எண்ணம் இருக்கு. நீங்க எல்லையை தாண்டல,
ஆனா அந்த அந்த விளிம்புல நிக்கிறீங்க. அதான் மரண தருவாய், அதான் எல்லை. இப்ப மானுட வாழ்வின் எல்லையில நிக்கிறீங்க. மானுடத்திற்கு பிறகு, இறப்பிற்கு பிறகான வாழ்விற்குள்ள நுழைய போறீங்க. அந்த விளிம்புல நிக்கிறீங்க. அதுதான் எல்லை. அந்த எல்லையில் வாசல் குறுகச் சென்றால், அது ஒரு வார்த்தை இருக்கு, வாசல் குறுகச் செல்லுதல்ங்கிறது. நீங்க இப்ப நான் இறந்து போறேன். இறந்து இந்த உடலை விட்டு இந்த உலகை விட்டு இன்னொரு உலகுக்கு போறேன் இல்லையா? அப்போ இந்த உலகத்துல இருந்து அந்த உலகத்துக்குள்ள போறதுக்கு ஒரு வாயில் இருக்கு. அந்த வாயிலுக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே இந்த வாயில் குறுகி மூடிரும். யூ கேன் நாட் ரிட்டர்ன். ஒன் வே. அதான் வாயில் குறுகச் சென்றால், வாயில் குறுகிறோம். நீ உள்ள போகும்போது வாயில் திறந்திருக்கும், நல்லா இருக்கும். நீ மண்டைய போடு. உன் ஆத்மா உன் உடலை விட்டு போறது, வேற உலகத்துக்கு போறதுக்கு பெரிய வாசல். போயிரு. இந்த இடம் நல்லா இல்ல, திரும்பி பழையபடி வந்துருவோம்னு நினைச்சு நீ திரும்ப நினைச்சனா, அந்த வாயில் குறுகி இருக்கும், மூடி இருக்கும், நீ திரும்ப முடியாது. அதாவது ஒரு முறை மரணித்தவன் உயிர் பெற முடியாது. அதுதான் ரொம்ப தெளிவான வார்த்தை இது. எல்லையில் வாசல் குறுகச் சென்றால், அப்படி வாசல் தாண்டி நீ போயிட்டனா, அங்க எற்றி நமன் தமர் பற்றும் போது, எற்றினா ஏறி அடிச்சு, இந்த நமனுடைய கிங்கரர்கள் சும்மா கூப்பிட மாட்டாங்க நம்மள. வெல்கம் சைன் இன்விடேஷனே 2 அறைய விட்டு 4 குத்து குத்தி தான் கூப்பிட்டவே போறாங்க நம்மள. அதுதான் இன்விடேஷனே. அதுதான் எற்றி நமன் தமர் பற்றும் போது. நமனுடைய ஆட்கள், யமனுடைய ஆட்கள் 2 அடியை போட்டுதான், இந்த போலீஸ் விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே 2 அறைய போட்டு, அதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போகும்போது அங்க அப்போ அந்த அடி வாங்கி ஸ்டேஷனுக்கு போகும்போதே பயந்துருவோம் நம்ம. ஸ்டேஷனுக்குள்ள நுழைந்து இங்க வச்சு என்னென்ன செய்ய போறாங்களோ அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்ல தயாராயிருவோம். அத மாதிரிதான் யமகிங்கரர்கள். 2 அடி எடுத்த உடனேயே எற்றி நமன் தமர் பற்றும் போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை. ஐயா கொஞ்சம் நில்லுங்கன்னு அவங்கள சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. நானு திரும்பி ஓடி வர்றதுக்கும் வழி கிடையாது, வாசல் மூடி இருக்கும். வேற எவரும் அங்க உதவிக்கும் வரமாட்டாங்க. அவங்கள நிறுத்துற சக்தியும் எனக்கு கிடையாது. நேமியும் சங்கமும் ஏந்தினானே. நேமினா சக்கரம், சுதர்சன சக்கரத்தையும் பாஞ்சஜன்யமாகிய சங்கமும் ஏந்தியவனே. சொல்லலாம் போதே, சொல்ல இயலும் போதே, சொல்ல முடியும் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். உன்னுடைய 1000 பெயர்களை சொன்னேன், உன்னுடைய புகழை எல்லாம் பாடினேன். என்னை குறிக்கொண்டு, என்னை மனசுல வச்சுக்கிட்டு, என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அது ஒன் வே, உள்ள போய் திரும்ப முடியாது. ஆனா உள்ள போன உடனே நான் செய்த பாவங்களுக்கான தண்டனை எம்மேல் கடிது பாயும். அதை என்னால் தடுக்கவே முடியாது. நான் செய்த வினையின் பயன்கள் எனக்கு வந்து சேரும், அதிலிருந்து நான் தப்பவே முடியாது. சங்கு சக்கரம் ஏந்திய பெருமானே, அப்ப நான் உன்னைய கூப்பிடுவேனான்னு தெரியாது, அடி வாங்கி ஐயோ அம்மான்னு அலறுகின்ற இருப்பேனே தவிர, ஆண்டவனே நாராயணான்னு எனக்கு கூப்பிட முடியுமான்னு தெரியாது. அதனால இப்ப சொல்லலாங்கும் போதே, சொல்ல முடியும் போதே உன் பேரையெல்லாம் நான் சொல்லி வைக்கிறேன், உன் புகழையெல்லாம் நான் பாடி வைக்கிறேன். நீ அதை மனதில் கொண்டு அந்த நேரத்துல நான் அல்லல் படாத வண்ணம் என்னை காப்பா. என்னைய உயிரோட வச்சிருன்னு கேட்கவே இல்லை அவரு. அதுதான் அதுல இருக்கிற பிரில்லியன்ஸ். என்னை அல்லல் படா வண்ணம் காக்க வேண்டும், தெளிவா சொல்றாரு. அப்ப நான் போறதுதான், ஆனா போற வழியில துன்பம் இல்லாம என்னை கூட்டிட்டு போ. அல்லல் படா வண்ணம். ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே. ஒற்றை விடையன், ஒரு ரிஷபம், விடைனா காளை மாடு, ஒற்றை காளையில் உடைய சிவபெருமானும் 4 முகங்களுடைய பிரம்மனும் உன்னை அறியா பெருமையோனே. அவர்களாலும் கூட உனது முழு பெருமையை அறிய முடியாது. முற்ற உலகு எல்லாம் நீயே ஆகி, முற்றனா எல்லாம், முற்றும் அப்படின்னா முழுமை அடைந்ததுன்னு அர்த்தம். முழுமையான அனைத்து உலகங்களும் நீயே ஆகி, 3 எழுத்தாய முதல்வனே. 3 எழுத்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆ உ இம் என்கிற 3 எழுத்துக்களால் அவன் தான் முதல்ல சொல்றான். அதுல அகாரம் அப்படிங்கிறது என்ன? ஜீவாத்மாவுக்குள் பகவத் சேஷத்துவம்னு பார்த்தோம் அன்னைக்கு. அதாவது இறைவனுக்கு மட்டும் அடிமைன்னு உணர வேண்டியது. அதாவது ஆத்மாவின் அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்னு சொல்றது. ஆன்மா பிறர் எவருக்கும் உரிமைப்படாதது, இறைவனுக்கு மட்டுமே உரிமைப்பட்டது. அதனாலதான் முதல்வனேங்கிற வார்த்தையை போடுறாரு.
மூன்று எழுத்து ஆய முதல்வரே, அனைத்திற்கும் உரிமைப்பட்டவன் அவன்தான். அனைத்துமே அவனிடமிருந்து தான் தோன்றியது. அதனாலதான் அவன் அனைத்திற்கும் உரிமைப்பட்டவன். இந்த ஜீவாத்மா எங்கிருந்து வந்தது? பரமாத்மாவிடமிருந்து வந்தது. சேஷமாகிய பொருட்கள் எங்கிருந்து வந்தன? அவனிடத்திலிருந்து வந்தன. என் குணங்கள் முக்குணங்கள் இவை அனைத்தும் எங்கிருந்து வந்தன? இறைவனிடத்திலிருந்து வந்தன. அப்ப அனைத்துமே அவனிடத்திலிருந்து வந்ததால் தான் இந்த மூன்று எழுத்து உருவான அவனே முதல்வனானான். ஆகவேதான் மூன்று எழுத்து ஆய முதல்வனே அப்படிங்கிற வார்த்தையை போடுறார். அதுல இப்ப இந்த ஒற்றை விடைன்னு ரிஷபம்னு சொல்றோம் இல்லையா, ஒற்றை விடை, ஒரே விடை தான் இருக்கு. அந்த ஒரே விடை யாரு? இப்ப சிவபெருமான் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் போது அந்த ஒற்றை விடையை அறிந்தவனாக தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார் சிவன். நான்முகன் யாரு? நான்கு வேதங்களும் நான்கு முகமாக அமைந்தவன் நான்முகனாகிய பிரம்மன். அவன் நான்கு முகங்களிலும் நான்கு வேதங்களை எப்போதும் அவன் ஓதிக்கொண்டே இருக்கிறான். அதனாலதான் படைப்பு தொழிலை செய்ய முடியுது. அவனுடைய நான்கு தலைகளும் நான்கு வாய்களும் நான்கு வேதங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்குமா. அப்ப நான்கு வேதங்களும் ஒன்றே ஆன பிரம்மமும் ஆன அந்த பிரம்மத்தை உணர்ந்தவனுமான சிவனும் கூட உன்னை அறிய முடியாத அளவுக்கு நீ பெருமை கொண்டவன். ஒற்றை விடையனும் நான்முகனும், அதுக்கு இன்னொரு பொருள் அப்படி சொல்லலாம். அப்படி உடையவன் அவன். அவனே எல்லாமாக ஆனவன். முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனே, அனைத்திற்கும் மூலமாக அமைந்தவனே, அற்றது வாழ்நாள் இவருக்கு என்று எண்ணி, ஐயா இவனுக்கு காலக்கணக்கு முடிந்தது என்று நினைத்து, அஞ்ச நமன் தமர் பற்றலுற, நான் அஞ்சும்படி என்னை நமனுடைய ஆட்கள் பிடிக்கிறாங்க. என்னைய கூப்பிடும்போது கொஞ்சம் நல்லவதா கூப்பிடக்கூடாதா? கூப்பிடும் போதே 2 அறையை போட்டுதான் இழுத்துட்டு போறான். நாயை இழுத்துட்டு போற மாதிரி பாசக்கயிறை வீசி கழுத்துல கட்டி இந்த உயிரை இழுத்துட்டு போறான். அஞ்ச, நான் அஞ்சும்படி என்னைய நமன் ஆட்கள் என்னை பற்றல் உற்ற, அவர்களால் பீடிக்கப்படுகிற அற்றைக்கு, அந்த நாளில் நீ என்னை காக்க வேண்டும். நீ எல்லாம் ஆகிய பெருமையுடையவன். உன் பெருமையை சிவனும் பிரம்மனுமே உணர முடியாத அளவிற்கு நீ மிக பிரம்மாண்டமானவன், பெருமையுடையவன். எல்லாம் நீயே ஆனாய், முற்ற உலகும் நீயே ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனே, உலகும் நீயே ஆனாய். இந்த உலகெல்லாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த மூன்றெழுத்தாகிய ஆ ஊ எம் எனும் ஒலியாகவும் நீயே ஆனாய். அவ்வளவும் ஆகி அனைத்தையும் உன்னிலிருந்து தோற்றுவித்தாய். அப்பேற்பட்ட உன்னிடம் நான் கேட்கிறேன், என்னை அஞ்சும்படி என் வாழ்நாள் முடிந்து போச்சுன்னு சொல்லி நான் அஞ்சும்படி என்னை நமனுடைய ஆட்கள் பிடிக்கும் போது, அந்த நாளில் அற்றைக்கு அப்படின்னா அன்றைக்கு, அந்த தேதியில நீ என்னை காப்பாற்ற வேண்டும். பை அரவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி. பரமமூர்த்திங்கிற வார்த்தையே நமக்கு அதை சொல்லிடும். அவனே பரதெய்வம். அந்த பரதெய்வம் வடிவம் கொண்டு விளங்குகிறது, அதான் பரமமூர்த்தி. அப்போ வடிவம் கொண்டு விளங்கும் போது அது கல்யாண குணங்களோட இருப்பார் பெருமாள். அதாவது எல்லாமே நல்ல கருணை என்ற நல்ல எண்ணத்தோடு சகல கல்யாண குணங்கள், சர்வ கல்யாண தாதாராம் அப்படின்னு சொல்றது அதனாலதான். சர்வ கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய மூர்த்தி ரூபம் எங்க இருக்கு? பார்க்கடலில் பை அரவின், நல்ல அழகிய பாம்பினுடைய உடலையே அணையாக மஞ்சமாக ஆக்கி அதில் துயில் கொண்டிருக்கிறது, பள்ளி கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட பரதெய்வம் ஒரு கல்யாண குணங்களோடு, அதாவது எல்லாமே நல்ல குணங்கள், கருணை, இரக்கம், அன்பு, பிரியம், இப்படி எல்லா நல்ல குணங்களோடும் அந்த மூர்த்தி இருக்கிறது. அந்த இது நீ என்ன செஞ்ச? உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை. இந்த உலகம் படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக உனது நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மனை தோற்றுவித்தாய். தோற்றுவினாய் அப்படியே, தோற்றினாய் அப்படின்னா தோற்றுவித்தாய் அப்படின்னு அர்த்தம். பிரம்மனை தோற்றுவித்தாய். சரி, பிரம்மனை தோற்றுவிச்ச உடனேயே எப்படி நினைச்சு நீ தோற்றுவித்த? உய்ய உலகு படைக்க வேண்டி, இந்த மனிதர்கள் எல்லாம் உய்யட்டும் என்று எண்ணி இந்த ஜீவாத்மாக்களை நீ இப்படி படைத்தாய். அதுதான் நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற இடம். மனிதன் இந்த ஜீவாத்மா இந்த உலகத்துல பிறக்கும் போது இறைவன் கரண களையபரங்களை கொடுக்கிறான். அதாவது பார்த்தலாகிய செயலுக்கு உரிய கருவி கண்.
கருவிதான் கலேபரம். கண்ணு வந்து கருவி கலேபரம். பார்வைங்கிறது அந்த செயலுக்கான காரணம். எதுக்காக கண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு? பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கண்ணுக்கு காரணம் என்ன? பார்வை. வாய்க்கு காரணம் என்ன? பேச்சு. மூக்குக்கு காரணம் என்ன? சுவாசம். அப்ப காரணத்திலிருந்து இந்த கலேவரம் வருது. அப்போ இது ரெண்டையும் வச்சு நீ என்ன செய்யணும்? அதாவது புலன்கள்னு வச்சுக்கோங்க. 5 உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புலன்களை கொண்டு நீ என்ன செய்யணும்? நல்வினையாற்றி இறைவனை வணங்கி உய்ய வேண்டும். அப்ப உலகத்தை படைக்கும் போது பிரம்மன் உலகத்தை படைக்கையில் எப்படித்தான் படைக்கிறான்? உய்ய உலகு வேண்டிதான் அவன் படைக்க சொல்லியிருக்கான் நம்மாளு. ஆனா நாம பிறந்து இப்படி பலவிதமான தவறுகள் செய்யறோம். ஆகவே வைய மனுஷரை பொய் என்று எண்ணி, மனுஷரை எழுதியிருக்கிற லாங்குவேஜ் பாருங்க, வைய மனுஷரை பொய் என்று எண்ணி. அப்ப இந்த மனுஷர்கள் எல்லாம் உருப்பட மாட்டானுங்க, இவனுங்களை நம்ப முடியாது, எவ்வளவுதான் நல்ல வாய்ப்பு கொடுத்தாலும் அதை வச்சு அநியாயம் தான் பண்றானுங்க. ஆகவே இவங்களை அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். வைய மனுஷரை பொய் என்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய். கிளீன் பண்றதுக்கு ஆளையும் உள்ள வச்சுட்ட. ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஐயா நீதான் என்னைய இனி காப்பாற்ற வேண்டும். இதுல ஒரு நுட்பம் என்ன இருக்குன்னு பாருங்க. முத்தொழில் அப்படிங்கிறது படைத்தல், காத்தல், அழித்தல். அப்ப இறைவன் படைத்தலாகிய செயலை அவனே செய்யல. அவன் என்ன செய்யறான்? உந்தியில் தோற்றினாய் நான்முகனை. நீ பையரவில் பள்ளி கொண்டிருக்கிற, பாம்புல அருமையா பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நற்குணங்களும், அனைத்து கல்யாண குணங்களும், அருள் குணங்கள் நிரம்பியவனாக, அருள் நிரம்பியவனாக நீ மூர்த்தி எடுத்து, ஒரு உருவம் எடுத்து நீ அங்க பள்ளி கொண்டிருக்க. அப்ப படைக்கும் போது பிரம்மனை உருவாக்கி விட்ட, அழிக்கணுங்கும் போது காலனை உருவாக்கி விட்ட. ஆனா காப்பாத்தணுங்கும் போது நீயே தானே வர. காப்பதற்கு திருமால் தானே, படைப்பதற்கு பிரம்மன், அழிப்பதற்கு சிவன், அதாவது ருத்ரன், நடுவுல காலருத்ரன், அதான் காலன். அவன் கால பைரவன் சொல்றதே அந்த அர்த்தத்துல, ருத்ர ரூபம் அவன். அப்ப காலன் அப்படிங்கிறவன் அழிப்பதற்கும் பிரம்மன்கிறவன் படைக்கிறதுக்குமாக நீதான் நியமிச்ச. ஆனா காப்பதாகிய பணியை மட்டும்தானே நீயே வச்சுக்கிட்ட. அதனாலதான் அது ஏன் வச்சிருக்கான்னா, அவன் அவன் வந்து அப்ப எப்படி இருக்கான்? கல்யாண குணங்களோடு அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரமமூர்த்தியா இருக்கான். அப்ப அவன் நல்குணங்கள் நிரம்பியவன், எல்லாரையும் காப்பாற்றதான் செய்வான். ஆகவே உன்னை நான் கேட்கிறேன், ஐய தலைவனே இனி என்னை காக்க வேண்டும், நீ தான் காப்பாற்றணும். பிறக்க வைக்கிறதுக்கு ஒருத்தனை அசைன் பண்ணிட்ட, ஒருத்தனுக்கு இவனை கிளென்சிங்குக்கு இன்னொருத்தனை அசைன் பண்ணிட்ட, நடுவுல நீ காப்பாத்துறதுக்கு ஒரு இது பண்ணணும் இல்லையா? பேட்டர்னேஜ் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதுக்கு நீதானையா இருக்க, நீதான் என்னைய காப்பாற்றணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தன் நினைவு இல்லை, தன் நினைவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்மையான குணம் அப்படின்னா குளிர்ந்த குணம், அதாவது இரக்க சுபாவம். நெஞ்சில ஈரம் இல்லையா அப்படிங்கிற அந்த ஈரம்னா என்ன? குளிர்ச்சி, ஒரு இறங்குதல், ஒருவர் துயரத்தை கண்டு இறங்குவது, பிறர் துயரத்துக்கு இறங்குவதுதான் ஈர நெஞ்சு. அதுதான் தன் நினைவு. அந்த தன் நினைவு இல்லை யாருக்கு? கொஞ்சம் கூட நெஞ்சில இறக்கமே இல்லை. யாருக்கு? நமன் தமர்கள், இந்த யமகிங்கரர்களுக்கு இறக்கமே இல்லை. சால கொடுமைகள் செய்யா நிற்பர். சால அப்படின்னா ஒரு உரிச்சொல், நிறைய, அதிகமான. சால மிகுத்து பெயின்னு திருக்குறள்ல வருது இல்லையா? பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அப்போ சாலன்னா அதிகமான கொடுமைகள் செய்வதற்கு அவங்க நிக்கிறாங்க, அதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. மண்ணோடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய், நீ 5 பூதங்களாகவும் ஆகி நிற்கிறாய். என்னலாம் போதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன். இப்போ இதுல எவ்வளவு நுட்பமா கொண்டு வர்றாரு பாருங்களேன் ஒவ்வொரு பாட்டுலையும். இப்போ முதல் பாட்டுல என்ன சொன்னாரு? ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன்னு சொன்னாரு. நினைக்கவே முடியாது, என் மனம் என்ன ஆகும்? குழம்பி போயிருக்கும். உன்னை நான் நினைக்க மாட்டேன். நினைக்கிறதுனா என்ன? ஏற்கனவே நான் செய்த ஒன்றை மீள கொண்டு வருவதுதான் நினைப்பது. நினைச்சு பாரு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைத்து பாருன்னா
நீ பிளாஷ்பேக்ல இருந்து விஷயத்தை இப்ப கொண்டு வான்னு அர்த்தம். ஏற்கனவே நிகழ்ந்த ஒன்றை மீண்டும் உன்னுடைய பிரசன்ட் மெமரிக்கு, பாஸ்ட் மெமரியில இருக்கிறத பிரசன்ட் மெமரிக்கு கொண்டு வர்றதுக்கு பேரு நினைத்து பார்த்து. இங்க என்ன அடுத்த 2வது பாட்டுக்கு வந்து என்ன சொல்றது? சொல்லுதல். முதல்ல நினைத்தல், பிறகு சொல்லுதல். ஆம் இடத்தே உன்னை சொல்லி வைத்தேன். அப்ப இங்க வந்து நான் அப்படி சொல்லி வைக்கிறேன். 3வதுல என்ன சொல்லலாம்? சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன். 3வது பாட்டுல என்ன சொல்றான்? உன் அதாவது 2வது பாட்டுல போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. அதாவது உன்னுடைய புகழ் அனைத்தையும் நான் வந்து என் மனதுல ஒண்ணு கூட போகாதபடி உன் மாயை மூடி இருக்கும். அப்ப 3வது பாட்டுக்கு வரும்போது நான் என்ன செய்யறேன்? உன் பெயரை சொல்லும் போதெல்லாம் சொன்னேன், வாயை விட்டு பெயரை சொன்னேன். அடுத்ததுல என்ன பண்ணேன்? நான் என்னை வந்து நமன் பற்றும் போது நான் அஞ்சுவேன். உணர்வுகளால் ஆனது. அஞ்சுவதாகிய உணர்வு எனக்கு ஏற்படும். நான் பயப்படுவேன். அப்ப நீ வந்து என்னைய காப்பாத்து. ஏன்னா இப்பவே நான் உன்னைய பத்தி, உன் புகழை பத்தி சொல்லி வச்சிடுறேன். அடுத்ததுக்கு என்ன சொல்றோம்? நீ உலகத்தை படைக்க ஒருத்தனையும் அழிக்க ஒருத்தனையும் உருவாக்குன. காக்க வேற யாரும் இல்லை, நீதான் என்னை வந்து காப்பாத்தணும். இறைவனை உணர்கிற இடம். மேல அஞ்சும் இடம், கீழே அவனை உணரும் இடம். அதற்கு பிறகு இந்த பாட்டுக்கு வரும்போது எண்ணினேன். எண்ணுதல்னா இப்ப எண்ணுவது. இப்ப அதை மனதுக்குள்ள இந்த நொடி நீங்க என்ன சிந்திச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் எண்ணுதல். எண்ணுதல்னா மிக தெளிவாக, நல்ல கவனிங்க, எண் அப்படி நம்பருக்கும் நமக்கு என்னதான் சொல்றோம்? நம்பர்ஸுக்கும் எண் அப்படின்னு தான் சொல்றோம். 3 சுழி எண் தமிழ்ல. அப்ப நம்பர்ங்கிறது கச்சிதமாக வரையறுக்கப்பட்ட, தர்க்க ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்பர். 3 2 5 தான். எப்படி நீங்க தலைகளை நின்னாலும் 3 2 6 கிடையாது. அப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டாலே தெளிவாகவும் வரையறுக்கப்பட்டும் மிக நிரூபணம் செய்யப்பட்டதுமான, உணரப்பட்டதுமான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுவதானால் அதை மனதுக்குள்ள அதை யோசிப்பதற்கு தான் நான் எண்ணுதல் அப்படின்னு சொல்றேன். இத கொஞ்சம் எப்பா கொஞ்சம் எண்ணிப்பாரு. பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, புது ஆட்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நம்ம இப்போ ரொம்ப தெளிவா சொல்றோம். அதை தமிழ்ல நல்லா அழகா சொல்லலாம். அதை திங்க் பண்ணி பாருப்பா அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அந்த திங்க் பண்ணி தமிழ்லங்கிறது தான் பழைய தமிழ்ல எண்ணி பார்த்தல். அப்ப அது லாஜிக்கா அது கரெக்ட். எல்லா விதங்கள்லையும் நெறிப்படி, சட்டப்படி, நியாயப்படி, மனோதர்மப்படி சரியானதுதான் எண்ணுதல் அப்படிங்கிறது. அப்ப அதைத்தான் இங்க சொல்றாரு. எண்ணலாம் போதே, அப்படி எதையெல்லாம் சரியான விஷயம் எண்ணும் போது உன் நாமம் எல்லாம் எண்ணினேன். உன் பெயர்களைத்தான் நான் நினைச்சேன். என்னை குறிக்கொண்டு அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மேல என்ன சொன்னாரு? நீதான் உலகத்தை படைத்த. அதுக்கு இந்த பாட்டுக்கு வாங்க. முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி 3 எழுத்தாகிய முதல்வனே. அகார உகார மகாரமாகிய ஓம் என்கிற 3 எழுத்தினுடைய சேர்க்கையாக ஓம்ங்கிறது முதல்ல உருவாகி வந்து அது ஒலியென பிறந்து அந்த சப்தாகார விருத்தி, அந்த ஒலியினோட விருத்தியால உலகமெல்லாம் உருவாகி வந்து அந்த உருவான உலகமே நீதான். முற்ற முழு உலகெல்லாம் நீயாகி நீதான் வந்து 3 எழுத்து ஆனவன். அந்த அது எல்லாம் உருவானதற்கான புள்ளி எது? நீதான். அப்படி உருவாகி வந்தவன். அதற்கு பிறகு நீதான் அந்த இடத்திலிருந்து இந்த ஜீவாத்மாக்கள் வாழக்கூடிய உலகான ஒன்றை படைக்கிறாய். இந்த உய்ய உலகு படைக்க வேண்டி நீதான் எல்லா உலகும் ஆனவன். அந்த உலகில் நிகழக்கூடிய படைப்புகளையும் நீதான் இனிஷியேட் பண்ணின. உந்தியில் தோற்றினாய் நான்முகனை. அடுத்து இந்த உலகம் எவற்றால் ஆனது? பொருட்களால் ஆனதுன்னு சொன்னா அந்த பொருட்களால் ஆனது, ஐம்பொருட்களால் ஆனது உலகம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஐம்பொருட்கள் எதெல்லாம்? ஐம்பூதங்கள் என்று சொல்லப்படுவது மண்ணும் நீரும் எரியும் காலும் ஆகாசமும். அந்த 5 நீயாவே ஆகியிருக்க. அத்தனையும் அவன் தான். அந்த வரிசையை கவனிங்க. முதல்ல ஒரு சலனம், ஓம்ங்கிற ஒலிச்சலனம். அந்த ஒலிச்சலனத்திலிருந்து ஒவ்வொன்னா பிரியுது. அப்படி பிரியறதெல்லாம் படைப்பிற்குள்ள வருது, படைப்பாற்றலாக மாறுகிறது. படைப்பாற்றலுக்கு பிறகு அந்த படைப்பாற்றல் என்பது
வாழ்வதற்கான அந்த படைப்பு உருவாகி வருவதற்கான சூழல், அந்த சூழல் தான் இந்த 5 பூதங்கள். இவை அனைத்தும் உருவாகி வருது. இந்த 3ஐயும் வரிசைப்படி போட்டிருக்காரு பாருங்க. இந்த 3 யாரு? இறைவன் ஒருவனே. அவனே தான் எல்லாம். முதல்வனே, முதல்லயே சொல்லியாச்சு, அத்தனைக்கும் முதல் அவன்தான். அப்படி தோன்றியவனே. இததான் எண்ணலாம் போதே, அதுதான் என்னுடைய எண்ணம். நான் அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு வரையறுக்கப்பட்டதும் எனக்கு நிரூபிக்கப்பட்டதும் என் மனதில் நான் எவ்வித ஐயமும் இன்றி நம்பக்கூடியதுமான சிந்தனை இங்க வந்து நின்னாச்சு. தன்னனவு இல்லை நமன் தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர், அது இல்ல என் மனசுல நின்ன எண்ணம். மண்ணோடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய் அப்படின்னு உன்னை சொல்றேன் பாத்தியா, அதுதான் என்னுடைய எண்ணம். எண்ணலாம் போதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன். அப்படிதான் நான் உன்னை நினைச்சேன். நீயே எல்லாம் நினைச்சேன். என்னை சுற்றி இருக்கிற 5 பூதங்களும் நீ தான் நினைச்சேன். காலும்னு ஒரு வார்த்தை போடுறாரு. கால் அப்படின்னா 2 பொருள். ஒன்று நம்முடைய கால், மனிதர்களோட கால், உடல் உறுப்பு. கால்ங்கிறது என்ன செய்யும்? நகரும். அதே சொல் தான் காற்றுக்கு. ஏன்னா காற்று நிற்காத ஒரு இடத்துல நகர்ந்துகிட்டே இருக்கும். ஆகவே கால் அப்படின்னா காற்று அப்படின்னு பொருள். ஜன்னலுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நமக்கு காலதர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கால் பிளஸ் அதர், அதர்னா என்ன? வழி அப்படின்னு பொருள். பேசேஜ் அப்படின்னா அதர் அப்படின்னு பேரு. கால் அதர், காற்று புகும் வழி, அதான் ஜன்னல். காலதர் அப்படி பேர் வச்சிருக்காங்க நம்ம தமிழ்ல. ஆகவே கால்னா காற்று. இங்க மண்ணோடு நீரும் எரியும். எரினா தெரியும், நெருப்பு. நீர் தெரியும், மண்ணு தெரியும். ஆகாசமும் வான் வெளி, இந்த 5 பூதங்களும் ஆகி நின்றவன் நீ. அது எனக்கு தெரியுது. அதான். ஆகவே அப்படி உன்னை நினைச்சிருக்கேன் என் மனசுல, அப்படி எண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட என்னை நீ மனதில் கொண்டு, என்னை குறிக்கொண்டு அண்ணலே என்னை காக்க வேண்டும், என்னை காப்பாத்தணும். நீ எதிலிருந்து? மரண பயத்திலிருந்து என்னை நீ காக்க வேண்டும். செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே. இப்ப இது எல்லாத்திற்கு பிறகு என்ன வருது? வேதம் வருது. மறைதான் இந்த மேல சொன்ன 3 அடுக்குகளையும் நமக்கு திரும்ப திரும்ப நான் நினைவுபடுத்துகிற, இந்த 3ஐயும் நமக்கு சொல்லுகிற டெக்ஸ்ட் எது? வேதம். அந்த வேதம் செம்மையான சிறப்பான சொற்களால் உருவானது. செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி, அந்த மறையினுடைய பொருளாகவும் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே, எம்மானே. ஒரே நேரத்துல அந்த 2ம் பாருங்க. நீ தேவர்களுக்கெல்லாம் நாயகன். சாதாரண நாயகனா? தேவர்களுக்கு நாயகன். தேவர்களுக்கு நாயகன்னா எப்ப? வேதம் எல்லாம் தேடக்கூடிய பொருளான, வேதத்தின் விளக்க பொருளாக விளங்கக்கூடிய என்னுடைய இறைவன் தேவர்களுக்கு தலைவனாகவும் இருக்கிறான். ஓ அப்படி. அவர் யார்? உனக்கு யார் அவரு? எம்மான், என்னை உரியவன். எம்மான் இவன் அன்றே. இவன் இல்லையா என் ஆளு? என் தலைவன் இல்லையா இவன்? அதான் எம்மானே. அதாவது நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்கோ, ஆனா நீ எனக்கு உரியவன். நீ முதலமைச்சராரு, நீ ஜனாதிபதியாரு, நீ அமெரிக்க அதிபரா இருந்தா கூட அப்பாவுக்கு புள்ள ஒருத்தன் என்ன சொல்லுவான்? ஐயா நீ யாரா வேணாலும், நீ எனக்கு அப்பன், அப்படி சொல்லுவான் இல்லையா? அந்த உரிமை அது. எம்மானே, தேவர்கள் நாயகனே எம்மானே. எஞ்சல் இல் என்னுடைய இன் அமுதே. எஞ்சல் இல், எஞ்சுதல்னா என்ன? மிச்சம். மிச்சம் இல்லாத, எஞ்சல் இல் மீதமில்லாத என்னுடைய இன்னமுதே. மீதமில்லாத அமுது அவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அமுதம் திகட்டாது. நீங்க எவ்வளவு அருந்தினாலும் அதை காலி பண்ணுவீங்க. எவ்வளவு அமுதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் நீங்க அதை காலி பண்ணிட முடியும். இல்லப்பா அது என்ன பாயாசம் மாதிரி 2 டம்ளருக்கு மேல குடிக்க முடியல அப்படின்னு நீ வைக்கவே முடியாதான் அமுதத்தை. அமுதம் மட்டும்தான் என்றும் திகட்டாதது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்கள் அதுக்கு உண்டு. அந்த அமுதம் போலவே எப்போதும் தித்திப்பதும் என்றும் திகட்டாததும் இறைவனது திருநாமம் அப்படின்னு நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அத இங்க சொல்றாரு, எஞ்சலில் என்னுடைய இன் அமுதே. இப்ப இது நீ எனக்குரிய அமுது. நீ யாருக்கு வேணாலும் தலைவனாரு, நீ 3 உலகிற்கும் முதல்வனாரு, நீயே பஞ்சபூதமாகவும் இரு, நீயே படைப்பு காப்பு அழிப்பு அம்பலத்தையும் செஞ்சுக்கோ. ஆனா எனக்கு என்னுடைய இன் அமுது நீ. நான் உன்னை அப்படித்தான் ரசிச்சுக்கிட்டு, அப்படி ருசிச்சிட்டு இருக்கேன் உன்னைய. 7 உலகும் உடையாய்,
அடுத்த வரியில சொல்லியாச்சு பாருங்க, நீ ஏழு உலகத்துக்கும் அதிபதி என் அப்பா. நம்ம இப்ப இப்ப இந்த வார்த்தையை நான் இங்க சொல்றது மாதிரி இந்த அப்பாங்கிறத யோசிக்கலாம், இங்க இந்த வார்த்தை வருது, என் அப்பா. எவ்வளவு அழகா அதை சொல்றாரு பாருங்க. தேவர்கள் நாயகனே எம்மானே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழுலகும் உடையாய் என் அப்பா. அதை சொல்லும் போதே இறைவனை நீங்க அவ்வளவு பிரம்மாண்டமானவன். நம் ஐயா ஒற்றை விடையனும் நான்முகனுமே அறிய முடியாத பெருமை உடையவன். ஆனா நான் என் அப்பாயா நீன்னு சொல்லி அவனை விழுந்தா பக்கத்துலதான் இருப்பான் அவன். அதுதான் அந்த இறைவனை அணுகிற விதம். வஞ்ச உருவின் நமந்தவர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும். நமனுடைய தூதர்கள், யமதூதர்கள், யம கிங்கரர்கள் எப்படி வருவாங்க? வஞ்ச உருவில். இத பத்தி பின்னால பார்ப்போம். வஞ்ச உருவில் எப்படி வருவாங்க? வலிந்து, வலிந்துனா விரைவும் வலிமையோடும் வந்து நலிந்து என்னை பற்றி, நலிந்து என்னை பற்றினா என்னை வந்து நொறுக்கி பிடிச்சு, அது பிடிக்கும் போதே 4 சாத்து சாத்தி என்னை நொறுக்கிடுவானுங்க. அப்படித்தான் என்னை பிடிப்பாங்க. அப்படி விரைவாக வந்து நான் நலியும்படி என்னை பிடித்து, அப்படி போற காலத்துல அஞ்சலம் அப்படின்னா அஞ்சேல், அஞ்ச வேண்டாம் என்கிற ஆறுதலோடு வந்து என்னை காப்பாற்ற போறது நீதான். நீதான் என்னை காப்பாற்றணும். ஏன்னா நீ யாரு? என் அப்பன், என் அமுது எனக்கு எம்மான், நீதான் வந்து என்னை காப்பாற்றணும். நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறியேன். இதுதான் பெரியாழ்வார். ஐயா எனக்கு நீ செய்யக்கூடிய மாயம் எதுவும் தெரியாது. மாயம் என்ன செய்யும்? 2வது பாட்டுல சொல்லியிருக்கேன் நான். நான்கிறது இந்த இடத்துல பெரியாழ்வார் 2வது பாட்டுல சொல்லியிருக்கேன். போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை. நீ வந்து நாம் போய் சேர்ற இடத்துல உன் பெருமை எத்தனையோ அளவிடற்கரிய பெருமை, உன்னை அறியா பெருமை. யாரு? ஒற்றை விடையனும் நான்முகனும் அறியா பெருமை உடைய அவ்வளவு பெரிய பெருமையில ஒண்ணு கூட என் ஞாபகத்துல நிக்காதபடி நான் போற இடத்துல நீ மாயத்தை செய்யக்கூடியவன். அந்த மாயம் என்னன்னு எனக்கு தெரியாது ஐயா. நீ என்ன மாயம் செய்வேன்னு எனக்கு தெரியாது. நமந்தமர் பற்றி நலிந்திட்டு, நமனனுடைய ஆட்கள் என்னைய பற்றி நலிய வைத்து துன்பித்து, இந்த ஊனே புகே, இந்த உடலுக்குள் போ என்று என்னை மோதும் போது அங்கு உன்னை நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். எனக்கு இது மாயம். என்ன மாயம் செய்வியோ உன் ஞாபகம் எனக்கு வராது. அதான் அந்த அர்த்தம். எப்பா என்ன மாயம் செய்வியோ, என்னை அவனுக்கு பிடிச்சிட்டு போய் இந்த உடம்புக்குள்ள போன்னு சொல்லி என்னைய அமுக்குவாங்க. அப்ப எனக்கு உன் ஞாபகம் வருமா? நினைக்க மாட்டேனே நானு. நான் ஒரு சாதாரண மனிதன் இல்லையா? அது என்ன ஒரு உடல்ல மோதல் அப்படின்னா, நரகத்துல நமக்கு போகும்போது உடல் கிடையாது இல்லையா இறந்த உடனே. ஆனா நாம செய்த பாவங்களுக்கு நமக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அப்படி தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனைக்கென்றே ஒரு உடல் ரெடியா இருக்குமா. நம்ம உயிரை கொண்டு போய் அந்த உடலுக்குள்ள புகுத்துவாங்களாம். அந்த உடல் என்ன செய்யும்? அந்த உடலுக்கு நீங்க எந்த துன்பம் இழைத்தாலும் அந்த உடல் சேதமுறாது. ஆனா அந்த துன்பத்தின் வலி முழுவதையும் அந்த உடலில் இருக்கும் உயிர் அனுபவிக்கும். இப்போ உங்களை தூக்கி எண்ணெய் கொப்பரையில போட்டா உடனே அந்த உடல் வந்து வெந்து அப்படியே சதையா பிஞ்சு பிஞ்சுலாம் வராது. எண்ணெய் கொப்பரையில கிடக்கும் அந்த உடல். ஆனா எண்ணெயில கொதிக்கிற எண்ணெயில விழுந்த பெயின் எல்லாத்தையும் அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் அனுபவிக்கும். அந்த அது முடிஞ்ச உடனே தூக்கி உங்களை நெருப்புல வாட்டுவாங்க. உடனே நீங்க கருகி சாம்பல் ஆயிட மாட்டீங்க. அந்த உடல் அப்படி இருக்கும். ஆனா நெருப்பின் சுடுவதால் ஏற்படும் வேதனையை அந்த உடலில் இருக்கும் உயிர் தாங்கும். ஆகவே தண்டனை கொடுப்பதற்காகவே அவங்க சில டம்மி உடல்களை வச்சிருக்காங்க. அங்க ஏதோ பெரிய லேப் இருக்கு அங்க. அந்த உடம்புக்குள்ள போன்னு சொல்லி குத்துவானுங்களாம். அந்த உடம்புக்குள்ள நான் மாட்டேன்னு சொல்லுவேன், என் ஆத்மா கதரும். சான்ஸே இல்ல, நீ செஞ்ச பாவத்துக்கு போடா உள்ளேன்னு அமுக்குவாங்க என்னைய. அதுதான் ஊனே புகே, இந்த ஊனுக்குள்ள புகு என்று சொல்லி என்னை மோதும் போது அந்த சரீரத்துக்கு பேரு யாத்னா சரீரம் அப்படின்னு பேரு. யாத்னா சரீரம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. எது? தண்டனை அனுபவிக்கிறதுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிற உடல். அதுக்குள்ள உயிர்களை புகுத்தி தண்டனை கொடுக்கப்படும். அந்த உடலுக்குள்ள வந்து என்னை மோதுவாங்க. அப்ப நான் உன்னை நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் ஏதும் உன் மாயம் ஒன்றும் அறிய. நீ அப்ப என்ன மாயம் செஞ்சு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. வான்ஏய் வானவர்தங்கள் ஈசா, வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவனே, மதுரை பிறந்த மாமாயனே. இந்த வார்த்தை வந்துருச்சா? மாமாயன் வார்த்தை வந்துருச்சா? மதுரை பிறந்த மாமாயனே, என் ஆனாய், எனக்குரியவன் ஆனவனே.
என் ஆனாய்னா எனக்குரியவன் ஆனவனே. நான் நான் உன்னைத்தான் என்னுடைய ஆளா வச்சிருக்கேன். எனக்குள்ள வச்சிருக்கேன். என் ஆனாய், நீ என்னை காக்க வேண்டும். இந்த ஆனாய்ங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் வேற வச்சிருக்காங்க. ஆனாய்னா ஆணையை குறிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட யானை பாகனது அன்புக்கு எப்படி அடங்கி இருக்கிறதோ, அந்த பிரம்மாண்ட வடிவம், வலிமையில் கூடிய வடிவம், ஏதோ ஒண்ணுக்கு கட்டுப்பட்டு இந்த பாகன்ட்ட இருக்கிற மாதிரி எனக்கு என் பக்திக்கு கட்டுப்பட்டு நீ இருக்க, என் ஆனாய் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் வேற சொல்றாங்க. அன்னங்கராச்சாரியார் சொல்றாரு அப்படி ஒரு விளக்கத்தை. என் ஆனாய்னா நீ நானாவே ஆயிட்ட, உன்னை எனக்குள்ள நிரப்பிட்டேன், ஆகவே என்ன ஆனாய், அதனால நீ என்னை காக்க வேண்டும்னு இவர் சொல்றாரு. ஏன்னா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிருக்குத்தான துயரம் கொடுப்பாங்க. அந்த உயிர் முழுவதும் நான் உன்னை நிரப்பி வைத்திருக்கிறேன். என் ஆனாய், மேல ஒரு வார்த்தை போட்டார்ல, நான் ஏதும் உன் மாயம் ஒன்றும் அறியேன். உன் மாயம் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன் மாயத்தால என்ன செய்வ, உன்னை நினைக்க விடாம பண்ணுவேன். அதானே, நீ என்ன மாயம் செய்வேங்கிறத நான் வந்து இப்ப நோண்டிட்டு இருந்தேன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடிஞ்சா நான் கடவுளா இருப்பேன். நீ என்ன மாயம் செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. உன் மாயம் ஒன்று அறியேன், ஒண்ணு கூட எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாயத்தை வச்சு என்ன செய்வ, அது அந்த 2வது பாட்டுல இருக்கு. எனக்குள்ள எதுவும் புகாவண்ணம் என்னைய நீ செஞ்சிருவ. அதனால என் ஆனாய், மதுரை பிறந்த மாயனே, மாயத்தில் வல்லவனே, உனக்கு ஒரு சவால் நான் விடுறேன். என் ஆனாய், நான் உன்னை எனக்குள் நிரப்பிடுவேன். இப்ப நீ என்ன செய்வ? இப்ப இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிரை பிரிச்சு எடுத்தா அது நீயா தானே இருப்ப. என் ஆனாய், அதுக்குள்ள உன்னைய தானே நிரப்பி வச்சிருக்கேன். அப்ப நீ வந்து என்ன செஞ்சுதான் ஆகணும், என்னைய காத்துதான் ஆக வேண்டும். நீ என்னை காக்க வேண்டும். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மேய்த்தவனே எம்மானே. ஆனிரை காத்தல்னா என்ன, கோனிரை மேய்த்தல்னா என்ன, நம்ம முன்னாடி நிறைய பார்த்திருக்கோம். யாரு யாரு மாடு, பசுவாக இருப்பவர்கள் யாரு, நாமெல்லாம் பசுக்கள், அவன் நம்மளை மேய்க்கிறான். நாமெல்லாம் கன்றுகள், நம்மை அவன் மேய்க்கிறான், அது நமக்கு தெரியும். குன்றெடுத்து காத்தவன், துயரத்திலிருந்து, மழையின் துயரிலிருந்து கோவர்த்தனகிரியை எடுத்து இவங்களை ஆனிரையை காத்தவன், கோனிரைகளை மேய்த்தவன், எம்மான் என் தலைவன், அன்று முதல் இன்று அறுதியாக ஆதி அஞ்சோதி மறந்து அறியேன். அன்றிலிருந்து, என்றிலிருந்து, நான் பிறந்ததிலிருந்து, இன்று அறுதியாக, இதோ இந்த நொடி, இப்போ உயிரோட இருக்கேனே இந்த நொடி வரைக்கும், ஆதி அஞ்சோதி, ஆதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழகிய ஜோதி வடிவான உன்னை மறந்து அறியேன். மறந்ததே இல்லை. பிறந்ததிலிருந்து இதோ இந்த நொடி வரை, இன்று அறுதியாக, இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய அந்த ஜோதியான, ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய அரும்பெரும் ஜோதியான உன்னை நான் ஒரு நொடி போற மறந்தது இல்லையே. நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது. அது என்ன நன்றும் கொடிய? 2 பொருள் இருக்கு. கொடுமையில் சிறந்த, அது கொடுமையில ரொம்ப நல்லவங்க, அவங்க கொடுமையில் வல்லவர்கள். அதாவது வில்லத்தனத்திலேயே நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, நம்பியார் சூப்பர் வில்லன், பிரமாதமா வில்லத்தனம், அருமையான வில்லத்தனம். எப்படி பாராட்டுறோம்? வில்லத்தனத்துல அருமை, வில்லத்தனத்தில் சிறப்பு. அத மாதிரி நன்றும் கொடிய நமந்தவர்கள், கொடுமை செய்வதில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஒரு சர்டிஃபைடு ஆட்கள், ஹைலி குவாலிஃபைடு ஆட்கள் அவங்க. அப்பேற்பட்ட ஆட்கள் நமனினுடைய ஆட்கள். அவங்க என்னைய நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது. இதுக்கு 2 பாட்டுக்கு முன்னாடி வாங்க. 7வது பாட்டுல என்ன சொல்றாரு? வலிந்து நலிந்து என்னை பற்றும் போது. இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது. இந்த 2 நவந்தமர்களும் எப்படி வராங்கன்னு மட்டும் கவனிங்க. 7வது பாட்டுல அவருக்கு எப்படி வராங்க? வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து, வஞ்சகமாக உருவெடுத்து வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு செடி ஒரு பொருள் மேல போனீங்கன்னா நமக்கு தெரியும், அவன் நம்மள இந்த உலகத்துல படைச்சு நம்மள இந்த உலகத்துல விட்டுருக்கான். அப்போ நான் இங்க வந்து இந்த உலகத்துல வாழும்போது எனக்கு என்னை மாயையில் ஆட்படுத்தக்கூடிய, என்னை துயரத்திற்குள் கொண்டு செல்லக்கூடிய, அதாவது நான் இர்ரெசிஸ்டிபிள், என்னால தவிர்க்கவே முடியாதபடிக்கு இந்த உலக இன்பங்களான வஞ்ச உரு எடுத்து அவங்க வருவாங்க.
அதனாலதான் வலிந்து வரக்கூடியவர்கள் அவங்க. எப்படி வஞ்ச உருவில் முதல்ல எப்படி வரான், வலிந்து வரான். அவன்கிட்ட மாட்டினீங்கன்னா நீங்க நலிந்து போயிருவீங்க, அவன் உங்களை பிடிச்சு வச்சிருப்பான். இந்த உலகாயதாயமான விஷயங்கள், இந்த புலனின்பங்கள் என்கிற வஞ்சக உருவில யமனனுடைய ஆட்கள் வரும்போது அவங்க நம்மள்ட்ட எப்படி வருவான், வலுவா வருவான். அதுல ஈடுபடும் போது நமக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் தரக்கூடியதாக அந்த துவக்கம் இருக்கும். அப்படி இன்பத்தை முதல்ல ஊட்டி, அதான் அந்த வலிந்து நம்ம மனசை அப்படி அதுல செலுத்தும்படியாக அவன் செய்துட்டு அதற்கு பிறகுதான் துன்பத்தை தர ஆரம்பிப்பான். முதல்ல குடிக்கும் போது நல்லா இருக்கும், கடைசியில குடிக்கிறேன்னா கை நடுங்குதுங்கிற நிலை வரும்போது நமக்கே அசிங்கமா இருக்கும். அப்ப முதல்ல வலிந்து வந்தது இப்ப நலிய செய்து விட்டது நீ, அப்படி ஒரு அதான் வஞ்ச உரு. இந்த பாட்டுல என்ன சொல்றான், நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து. அப்ப இந்த நன்றும் கொடியன என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு பொருள், நன்றும்னா இந்த இடத்துல நன்று அப்படின்னா காத்திருக்கிற, நன்றும் நன்று இருத்தல் அப்படின்னா நல்ல சமயம் பார்த்து காத்திருப்பதுங்கிற ஒரு பொருள் இருக்கு. வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, மிக்க பொறுமை உடையவர்கள் அப்படின்னு அதுக்கு விளக்கம் வைக்கிறாங்க. மிக்க பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய கொடியவர்கள். எதுக்கு காத்திருக்காங்க? நான் இந்த புலனின்பத்தை எடுத்த எடுப்புல ஒரு மாதிரி நிராகரிச்சு விட்டுட்டேன்னா கூட நான் எப்ப திரும்ப தப்பு பண்ணுவேன், எப்ப திரும்ப மாட்டுவேன்னு சொல்லி இவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. நன்றும் கொடிய நமந்தவர்கள். அப்படி வரும்போது என்னை நலிய செய்து, அதாவது என்னுடைய வைராகியத்தை, என்ன தவறு செய்ய முடியாதுங்கிற திட சித்தத்தை சிறிது சிறிதாக நலிய செய்து வலிந்து என்னை பற்றுவார்கள். ஒரு நொடி நான் ஸ்லிப் ஆகும்போது அப்படியே கபக்குன்னு கழுத்தை பிடிச்சு தூக்கிடுவாங்க. இது இந்த உலகத்துல வாழும் முறையை சொல்லக்கூடிய இடம் இதெல்லாம். எடுத்த உடனே அவன் காமிக்கக்கூடிய ப்ரௌசரை நம்பி போயிட்ட அப்படின்னா அவன் உன்னைய வஞ்ச உருவில் வலிந்து நலிந்து பிடிச்சிருவான். அதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு தெரியுங்க, இதுல எல்லாம் நான் சிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா குறி வச்சு காத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னைக்காவது மிஸ்டேக் பண்ணும்போது மாட்டி விட்டுருவானுங்க. அதுதான் நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வளைந்து என்னை பற்றும் போது அன்று அங்கு நீ என்னை, ரெண்டு இடம் போடுறாரு பாருங்க இங்க, அன்று அங்கு. இது வரைக்கும் எத்தனை சொன்னாரு, அங்கு நீ என்னை காக்க வேண்டும்னு பாடினாரு, இல்ல அன்றைக்கு அற்றைக்கு என்னை நீ காக்க வேண்டும்னு பாடினாரு இல்லையா? அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும், அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும், அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும், இப்படித்தானே சொல்லிட்டே இருக்காரு. இங்க மட்டும் எப்படி போடுறாரு பாருங்க, அன்று அங்கு, என்று எங்கு, என்று நான் இந்த இவர்கள் பொறுமையாக காத்திருந்து இருக்கக்கூடிய அதற்கு ஏற்ற தவறை நான் என்று செய்கிறேனோ அன்று அந்த இடத்தில் வந்து நீ என்னை காப்பாற்ற வேண்டும், அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும். எவ்வளவு நுட்பமான இடம். நல்லவனா இருக்கிறது ஒரு நாள் காரியம் இல்லடி, ஃபுல்லா அப்படித்தான் இருக்கணும். ஒழுக்கமா இருக்கிறது முழுமையா இருக்கணும். ஒரு நொடி ஒழுக்கம் தவற போறேன்னு சொன்னா ஐயா அன்னைக்கு வந்து அந்த இடத்துல நீ என்னை காப்பாத்தி கொடுத்துரு, அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும். அதான் இதுல இருக்கிற பொருள். மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை அச்சுதனை, எல்லாம் இறைவன் அத்தனையும் காப்பாற்றக்கூடிய பெயர்கள். அரங்கத்து அரவணை பள்ளியானை வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டு சித்தன் சொன்ன மாலைவத்தும் தூய மனத்தினராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர் தாமே. இந்த பாட்டுக்கு பொருளே வேண்டாம், நமக்கே தெரியும். மண் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நிலைத்த, வில்லிபுத்தூரில் புகழ் நிலைத்த வேயர், வேயர்னா வேதம் சொல்லக்கூடிய அவர்கள், அவரை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய புகழ்பெற்ற அந்த திருவில்லிபுத்தூரில் நிலைத்த புகழுடைய விஷ்ணு சித்தன் சொன்ன இதை எல்லாத்தையும் பாடக்கூடியவர்கள் இருந்து தூய மனத்தினராகி. ஏன்னா இறை பயம்ங்கிறது மரண பயம்ங்கிறதுல, மரணத்திற்கு பின் நம்ம நல்லா இருக்கணும்னா இப்பவேல இருந்து ஒழுங்கா இருக்கணும், தவறான எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க என்ன ஆயிருவீங்க, தூய மனதினர் ஆயிருவீங்க. அதான் தூமணி வண்ணனுக்கு ஆளாவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. இதுல மொத்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா மாயத்தை குறித்து அவன் என்னெல்லாம் செய்யறாங்கிறத எத்தனை இடத்துல சொல்லிடு. மாமாயன் நான் உன் மாயம் ஏதும் அறியேன் மாமாயனேன்னு சொல்றாரு. இது போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை அப்படின்னு மாயையை சொல்றாரு. மாயையை குறிப்பிட்டு சொல்ற இடங்கள் எல்லாம் பாருங்க. நமர்தமர்கள், அதாவது யமகிங்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காரு.
தண்டனை கொடுப்பவர்கள், தண்டம் செய்பவர். அப்புறம் எற்றி அடித்து இழுத்து செல்பவர்கள். அடுத்து என்ன சொல்றாரு? தன்னனவு இல்லை, சற்றும் இரக்கம் இல்லாதவர்கள். அப்புறம் வஞ்ச உருவில் வரக்கூடியவர்கள். அப்புறம் நன்றும் கொடிய, பொறுமையாக காத்திருக்கக்கூடியவர்கள். இது அத்தனையும் யமகிங்கரர்கள். யமகிங்கரர்கள் அப்ப வாழ்நாள்ல கடைசி நொடியில சினிமால காமிக்கிற மாதிரி டிங்குன்னு வருவாங்களா? இல்ல. இந்த அஞ்சையும் படிச்சு பாருங்க. புலனின்பத்தால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இந்த 5 டெஸ்கிரிப்ஷன் அதுக்கு நடக்கும். சிம்பிளா போட்டீங்கன்னா கூட அது நடக்கும். தண்டனை உண்டு, எற்றி அடித்து இழுத்தெழுதல்னா துன்பத்தை கொடுத்தல். துன்பத்தை நாம் அனுபவிக்கும் போது, இப்ப சிகரெட்டை மட்டும் எடுத்துக்கோங்களேன். சிகரெட்டை நான் பிடிக்கிறேன்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கு தண்டனை உண்டு. நிச்சயமா சிகரெட் பிடிச்சா அதுக்குரிய விளைவுகளை அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிற பெயின் தான் எற்றி அடித்து இழுத்து செல்லுதல்ங்கிறது அந்த பெயின். சரி, அந்த பெயினை அனுபவிக்கும் போது அந்த சிகரெட், நீ நல்லா எனக்கு ஆரம்பத்துல இன்பத்தை கொடுத்தியே, இப்ப துன்பத்தை கொடுக்குறியே, இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுட்டேனே, போதும் விட்டுருன்னு சொன்னா அந்த துன்பம் விடுமா? விடாது. இரக்கம் இல்லாதது. அது எப்படி வந்து சேர்ந்தது என்கிட்ட? வஞ்ச உருவில், எனக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு வஞ்சனையான உருவில வந்து எனக்கு துன்பத்தை கொடுத்தது. அது நான் தவறு செய்யாதம ஒரு வைராக்கியத்தோட இருந்தப்பமும் கூட அது என்ன செய்தது? நன்றும் கொடிய, என்னை காத்திருந்து பற்றியது. இதுதான் புலன்களுக்கான எச்சரிக்கை. புலன்கள் இழுத்த வழி சென்றீர்களானால், கரணம் எந்த பாதையெல்லாம் இழுக்குதோ அப்படியெல்லாம் கலேபரம் செல்லுமானால் இந்த 5ம் நமக்கு வந்து சேரும். அதுதான் யமதூதர்கள். அந்த அர்த்தத்தோட இந்த பொருட்களை, இந்த பாடல்களை படிச்சோம்னா நமக்கு வாழ்நாள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு பொருள் வந்துருங்கிறது என்னுடைய பார்வை. சற்று அதிக நேரம் எடுத்துட்டேன். நண்பர்களுக்கு நன்றி. கேள்விகள் இருந்தா கேட்க. நன்றி ஜெயதா. பத்மநாபன் சார் சொல்லுங்க. கேட்டிருப்பீங்க. கேள்விகள் இருந்தா அல்லது வேற ஏதாவது சொல்லக்கூடியது? எனக்கு ஒரு 5 நிமிஷம் எதுவுமே கேட்கல. சாரி, ஒரு லாஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஒண்ணுமே கேட்கல. எதுவும் கேட்டீங்களா என்கிட்ட? இப்ப ஒண்ணும் இல்ல, அவரு பத்மநாபன் கேளுங்க, அவர் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காங்க அவங்களோட. ஏன்னா அமுதா அடுத்தது பேசுவாங்க, ஏன்னா மத்தவங்க கீழே போயிட்டாங்க. ரைட்டோ, அவர் ஒண்ணு சொல்றதுக்கு முன் வராட்டி அமுதா சொல்லுங்க. ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நிறைய நுணுக்கமான விஷயங்கள் எனக்கு சொன்னீங்க. பிரம்மன் காலன் எல்லாம் படைக்கப்பட்டாங்க அந்தந்த தொழில் செய்யறதுக்கு. ஆனா காக்கிறதுக்குங்கிறப்ப அவனே தான் நேரா வர்றான். அது போல உடனே புகாய் என்று ஊனே புகாய் என்று மோதும் போது அது வந்துட்டு அது புது விஷயமா இருந்தது. எல்லை வாயில் அப்படிங்கறதுமே எப்படி போறப்ப வழி பெருசா இருக்கு, திரும்ப வரத்துக்கு வழியே இல்லை. அது செம. அதுக்கப்புறம் வந்து யமகிங்கரின் தன்மை அந்த 5 பாடல்களை சுட்டி காட்டி சொன்னது அழகா இருந்தது. நன்றும் கொடியங்கிறதுக்கான அர்த்தமும் நல்ல விரிவா இருந்தது. அன்று அங்குங்கிற நுட்பத்தை சொன்னீங்க. நிறைய எப்பவும் போலவே ரொம்ப நுட்பமா விரிவா அழகா சொல்லிருக்கீங்க. அது வந்து பற்றும் போது எல்லாம் வஞ்ச ஊருக்கு கொண்டு வருது, வலிந்து நலிந்து துன்புறுத்துது அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது ஜாஜா. பாக்குறப்ப எளிய பாடல்கள் அப்படின்னு தோணுச்சு. பட் ரொம்ப விரிவா ரொம்ப நுணுக்கமா சொன்னீங்க. நன்றி ஜாஜா. நன்றி.